டிவிஎஸ் அஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் ஃப்ரம் விருதுநகர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நன்றாகத்தான் இருப்பீர்கள். நன்றாக இருக்க வேண்டும். தன் விதியை தானே தீர்மானிப்பவர். அதாவது இவங்க லைஃப்ல எல்லாமே இவங்களே டிசைட் பண்ணி போவாங்க. எதுவுமே அவங்களோட ஓன் டெசிஷனா இருக்கும். அவங்களே டிசைட் பண்ணி அவங்களே அதுல சக்சஸும் காணுவாங்க. இது யாருக்கு இந்த மாதிரி வரும்? பொதுவா ஒருத்தருடைய பாக்கியதையை அனுபவிக்க கொடுக்கும் கிரகம் குரு. ஒருவருடைய கர்ம வினை பலன்களை அனுபவிக்க வைக்கக்கூடிய கிரகம் சனி. காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடம் தனுசு, 10ஆம் இடம் மகரம். தர்ம கர்மாதிபதிகள் 9, 10. பாக்கியதை கர்மம். அப்ப இந்த விதியை தானே தீர்மானிச்சு அவங்களே அதுல சக்சஸ் காணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு சனிக்கு உண்டு. குரு சனி இணைவுக்கு உண்டு. குரு சனி வீட்டுல இருக்கிறதோ, சனி குரு வீட்டுல இருக்கிறதோ, இல்ல குருவும் சனியும் இணைந்து இருக்கிறதோ, இல்லை ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்வதோ, குரு சனி சாரத்துல இருக்கிறதோ, சனி குரு சாரத்தில் இருக்கிறதோ, சரிங்களா? குரு சனி தொடர்பு உள்ள ஜாதகங்கள் தன் விதியை தானே தீர்மானித்து அதில் வெற்றி காணுபவர். இவ்வளவுதாங்க. த மேக்கர்ஸ் ஆஃப் டெஸ்டினி. தன் விதியை தானே தீர்மானிக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு சனி இணைவு பெற்றவர்களுக்கு நிச்சயமா இருக்கும். இதுல மகரத்துல மட்டும் அவர் நீச்சம் அப்படிங்கிற வலிமையை பெறுவாரு. அவருக்கு நீச பங்கம் கிடைத்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். நீச குரு ஒரு 10% வேலை செய்கிற ஒரு இதுலதான் இருப்பாரு. மேற்கொண்டு ஏதாவது ஒரு ராகுவோ கேதுவோ அவர் கூட இணைஞ்சிடுற மாதிரி இருந்துச்சுன்னா தான் அங்க சிக்கலை கொடுக்கும். சரிங்களா? நீச்ச கிரகத்தோட சேர்ந்த ராகு கேதுக்கள் நீச்சனை போலயே செயல்படும். ஸோ அதனால மேற்கொண்டு பாவத்தன்மை அடையாம இருந்தாலே அவருக்கு ஓகே குரு அங்க. சரிங்களா? இல்ல குரு சனி பரிவர்த்தனை இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் அவங்க லைஃப்ல நடந்தேறும். பொதுவாகவே குரு சனி தொடர்பு ஜாதகத்துல இருக்கு அப்படின்னாலே அவர்கள் மிக கொடுத்து வைத்த அதிர்ஷ்டசாலிகள் தான். சரிங்களா? அது நிறைய பேர் பிரம்மகத்தி தோஷம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் எங்க இருக்கிற மாதிரி தெரியல. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் தி ரேஸ்ங்கிற மாதிரி தான் இருக்கு. குருவோட சனி தொடர்பு பெற்ற ஜாதகங்கள் எல்லாம் பார்க்குறோம். 40 வயசுக்கு மேல அவங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக இருக்கிறத ஜாதகத்துல கண்கூடா பார்க்க முடியுது. சரிங்களா?